நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், உருளைக்கிழங்கு, வாட்டர், அப்புறம் அவிச்ச முட்டை, அப்புறம் பச்சை மொச்சை பயிறு குழம்பு. பச்சை மொச்சை பயிறு குழம்பு. பச்சை மொச்சை பயலுகடா. பச்சை மொச்சை பயலுகடா. நண்பர்களே, பயலுகடா. மரிமிதா பயலுகடா. நண்பர்களே, இதுக்கும் பச்சை. நண்பர்களே, நம்ம வீட்டில் வாரத்தில் ஒரு 3 நாட்களாவது நம்ம பயிர் குழம்பு வச்சுருவோம். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்கு நண்பர்களே, உங்களெல்லாம் சொல்லிக்கலாம் ஆசைப்பட்றேன். அதாவது பாப்பாவுக்கு எனக்கும் ஒரு ஹோட்டலில் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. நேற்றே வர சொன்னாங்க, நான் வர முடியானே, பிள்ளைக்கு சனிக்கிழமை லீவ் விட்டதுக்கப்புறம் சனி ஞாயிறு கூட்டியாரேன் வர்றான், நாங்கள் ரெடி பண்ணா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மட்டும் வேணாம் மிஸ்ஸமணி, மதுமிதாவோட வந்து ரிவ்யூ கொடுங்க, இல்லாட்டி கொடுக்காதீங்கட்டாங்க. அதனால் நானும் சனிக்கிழமை ஒரு ஹோட்டல் ரிவ்யூ பண்ண போகிறோம். சாப்பாடு ஹோட்டலில் வீடியோஸ் பார்த்தெல்லாம் கூப்பிட்ருக்காங்கப்பா. அந்த ஹோட்டலுக்கு நன்றி சொல்லு. நன்றி. நாங்கள் சனிக்கிழமை வர்றோம், லீவ் அன்னைக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் சனிக்கிழமை வரோம், லீவ் அப்போ. ஆமாம், நான் வர நாளைக்கு தான் எனக்கு சிக்கன். ஆமாம், அது மட்டும் கரெக்டாக சொல்லிடுவோம். முதல்ல சீக்கிரம் சாப்பிடணும்ப்பா. சாப்பிடும், சீக்கிரம் சாப்பிடணும்ப்பா. டக்குன்னு அள்ளி எரியணும் சாமி அப்படின்னு சொல்லுவேன் அப்பா. ஆனால் பொறுமையாக சாப்பிட்டா போதும். ஓகேவா? நண்பர்களே, சூப்பராக வச்சுருக்கேன் என் பொண்டாட்டி. பச்சை மொச்சை குழம்புங்க வருங்க. தமிழ்நாட்டில் யாரும் வைக்க முடியாது. மொச்சை கொள்ளம்பீடை அது சூப்பராக இருக்குது. சாப்பிடு. இப்படி மொச்சை பறிக்கவா? சரி டானிக்கவா குடிச்சேன் நேற்று நைட்டு. வாங்கிட்டு வந்து என்ன பண்ணீங்க? கொடுக்கலையா? என்னைக்கு எத்தனை குடிச்ச? ஒரு நாளைக்கு தான் குடிச்சேன். ஒரு நாளைக்கு குடிச்சா எப்படி சளி போகும்? அவிச்ச முட்டை எடுத்துக்கோ, செம்ம டேஸ்டாக இருக்குது. இந்தப்பா உருளைக்கிழங்குடா. வேணாம். ஏண்டா? கொஞ்சம் முட்டைக்கு காய்ச்சலா? கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சுக்கடா. வேணாம். அட நல்லா இருக்கு, சாப்பிடு. ஏய், நீ தானே உருளைக்கிழங்கு கேட்ப. என்ன அது? ஓகே, சாப்பிடுவோமா? ரெடி ஸ்டார்ட். நான் சாப்பிடுறேன். ரெடி ஸ்டார்ட் சொல்லு. ரெடி ஸ்டார்ட். நான் சாப்பிடுறேன். பார்த்துருவோமா? நான் தான் இன்னைக்கு சேலஞ்சில் ஜெயிப்பேன், வின் பண்ணுவேன். பூரா சம்பட்ட சொல்றது ஒன்றுமே இல்லை. உண்மையிலே நண்பர்களே, தேன் அமிர்தம் தான் சொல்லணும். குழம்பு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கு. ஆஹா, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நீயே எனக்கு பொண்டாட்டி வரும், நீயே எனக்கு சமைச்சு போடணும். சளி நிறையா பிடிச்சிருச்சு பிள்ளைக்கு. அதான் அது ஊசி விடுமா? சத்தியா டானிக்க விடுங்க, கொடுங்க டானிக்க. அம்மா கொடுக்க மாட்டேங்க. சரி, டானிக்க கொடுக்கலையா? படிக்கிறேன். சரி, இப்போ குடிச்சிட்டு போவோம். பச்சை மொச்சை பயலுகடா. 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 போறா. அமேசன். சாப்பாடு எப்படி இருக்கு? அமேசன்னா இருக்கு. பொறுமையாக சாப்பிடும்ல.
பச்சை முச்சை பாலமேட்டு முச்சை செம்மையாக இருக்குது. நேற்று சந்தையில் வாங்கினேன் நம்மள ஊமுச்சியோட சந்தையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆஹா சாப்பிட்ற மிசமனே. இது ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குமா? ஏய் சாப்பிட லேட் ஆகுது. நண்பரே, என் மகளும் நானும் சனிக்கிழமை ஒரு பெரிய ஹோட்டலுக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். நிஜமே, அதாவது விளம்பரம். எங்கள் மகளை கூப்பிட்டுருக்காங்க நண்பர்களே. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. உதுத்து விட்டு புரட்டி விட்டு அடிப்போம் நம்ம ஸ்டைலில். அதான் நண்பர்களே, நீங்கள் தான் புரட்டி அடிப்பீங்களாக்கு, நாங்களும் அடிப்போம். பார்த்தீங்கல்ல, கொஞ்சம் குழம்பு ஊற்றி அடிப்போம். ஊற்றவா? எப்படி கல் முட்டையை புரட்டி விட்டு அடித்தா வேறு ரெண்டு. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கா. நான் எப்படி அப்பா சாப்பிட, நீ அப்படி சாப்பிட முடியா? ஆஹா, இனிமேல் இந்த மாதிரி ஒரு இனிமே எங்கேயும் கிடையாது. வெளிநாட்டில் வாழும் எனது 6 உயிர் நண்பர்களே, தமிழர்களே, இந்த மாதிரி ஒரு உணவு எடுத்துக்கங்க, சூப்பராக இருக்கும். ராமது அமேசன் 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 மதுமிதா பயிலரா மீசமணி பயிலரா பச்சை மச்சா பயிலரா போற முத்துலட்சுமி பயிலரா ஷர்மிதா பயிலரா சொல்லத்தான் செய்வான். இன்னொரு என்ன பண்ண முடியாவோ? மது, சனிக்கிழமை நீ நான் போகிறேன் ஊருக்கு, போய் வீடியோ போட்டு வருவோம் அந்த அக்கா கடையில். அதுவும் மது இல்லாமல் வந்துடுவாங்கட்டாங்க நண்பர்கள. நீ இல்லாமல் வரக்கூடாது, நான் வீடியோ பண்ண. நான் வர்றேன்னு சொல்லு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வர்றேன்னு சொல்லு. நான் வரேன் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் வர்றேன். ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டோன்னே ஸ்கூல் லீவ் விட்டோன்னே வெயிட் பண்ணுங்க. ஹோட்டல் மேனேஜரேன்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. ஹோட்டல் மேனேஜர் மாமா, மேனேஜர் மாமா. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எங்கள் அப்பாவும் நானும் வந்து சாப்பிட போகிறோம்னு சொல்லு. அப்பாவும் நானும் சாப்பிட போகிறோம். ஆமாம், ஓகே நண்பர்களே. பார்த்தே ஒரு விளம்பரம் வந்திருக்கு. கம்மியாக தான் அமௌண்ட்டே நான் கேட்டேன். அவங்களே சொன்னாங்க, அண்ணே ரொம்ப சிறப்பு உண்டாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. வெரி குட். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடுபடுவது மதுரை மீசமணி மதுமிதா. எல்லாருக்கும் உம்மா கொடுங்க. உம்மா. Bye-bye.